மாசியோட கல்குவாரியில வேலை செஞ்ச 3 பேரும் தீனாவை கொலை செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. அதுல நம்பர் 1 அக்யூஸ்ட் மாசியை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க என்னதான் அவன் அரெஸ்ட் பண்ணாலும் அவன் பார்க்க வேண்டியவெல்லாம் பார்த்துட்டு வெளில வந்துருவாங்க. ஆஹா, இந்த தடவை அவனால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு அகேன்ஸ்டா சாலிட் எவிடன்ஸ் என் கையில இருக்கு. மா, உன்னை பற்றி டிவியில் பார்க்கும்போது நியூஸ் பேப்பரில் படிக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குமா. ஆனால் அதே நேரத்தில் அந்த மாசிலாமணியினால் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றாகாது அங்கிள். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா முடியுமா? நான் எத்தனை கிரிமினல்ஸை பார்த்துருக்கேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். எப்படியோம்மா, பிரசன்னாவுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டல, அதுவே எங்களுக்கு போதும். பிரசன்னா, கோர்ட் உங்களை இந்த கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். நான் லாயர்ட்டையும் பேசிட்டேன். இப்போ ஆஃபீஸுக்கு ஆஸ் யூஷுவல் போக ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? இல்லைங்க, நான் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் நல்ல ஐடியா தான். ஃப்ரீலான்ஸராக இருந்தால் உங்களுக்கு கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன்னும் பிரைட்டராக இருக்கும் இல்லை? ஆமாம், இந்து எங்க? அவ திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாமா. இதான் நான் எதிர்பார்த்தேன். தட்ஸ் குட். சொன்னா கேளுங்க. நான் வரேன். அம்மா இருக்காங்க. நான் வரேன். நீங்க உள்ளே இருக்கணும். ஐயோ, அம்மா இருக்காங்க. இவ எதுக்கு மாப்பிள்ளை ரூம்குள்ள போறா? வணக்கம்யா. பிரியா எங்க? பிரியாமா கீழே குளிச்சிட்டு இருக்காங்கயா. சரி, நீ போ. என்னையா பண்றீங்க? என்ன எத்தனை நாள் அந்த கூத்து நடக்கும்? என்ன சொல்றீங்க? கொன்னுடுவேன். என் பொண்ணு கீழே குளிச்சிட்டு இருக்கும்போது திருட்டுத்தனமா மாப்பிள்ளை ரூமுக்கு போய் கதவை தாப்பால் போட்டுட்டு அவங்ககிட்ட கொஞ்சரியா? பொம்பளையா நீ? வெக்கமா இல்லை உனக்கு? உன் பிள்ளைக்காக தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது உன் புருஷனுக்காக வந்திருக்கேன். உன் பிள்ளைய அவ தலையில கட்டிட்டு அவ புருஷனோட ஓடி போலான்னு பாக்குறியா? போட்டேன்னு பெரிய மனுஷனா நீங்க? புத்தி இவ்வளவு சின்னதா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி புருஷ சொகத்துக்காக அலையிற கேவலமான நாய் நான் இல்ல. புள்ள பாசத்துக்காக ஏங்குற ஒரு அம்மா. உள்ள போய் பாருங்க. அங்க இருக்கிறது உங்க பொண்ணோட புருஷனா இல்ல என்னோட புள்ள தீபக்கான்னு? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு பையனை ரெடி பண்ண சொன்னாங்க அம்மா. அதுக்காகத்தான் குளிக்க வச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி சந்தேகப்பட்டீங்களே. இது பாருங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி கௌஷிக்க நான் நம்பி என்னையே நான் பறி கொடுத்தது என் தப்புதான். ஆனா அந்த தப்ப இன்னொரு தடவை செய்யறதுக்கு நான் ஒன்னும் வேசி இல்ல. போங்க, உள்ள போய் பாருங்க. அங்க இருக்கிறது உங்க மருமகனா இல்ல அவருக்கும் எனக்கும் பிறந்த என் பையன் தீபக்கான்னு?
அவருக்கும் எனக்கும் பிறந்த என் பையன் தீபக்கான். அங்க என்னமா பண்ற? பசங்க தூங்கியாச்சு, மாப்பிள்ளைக்கு நைட் டியூட்டி, எப்படி காலைல தான் வரப்போறாரு. நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? போய் உள்ள தூங்கு போ. பிரியா, என்னம்மா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம இருந்தா எப்படி? அம்மா பிரியா, என்னாச்சுமா? ஏன் அழற? போதும்பா, போதும், எதுவும் பேச வேண்டாம். என்னம்மா? எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுப்பா. நீங்க சுசிலாவோட பேசினத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்திட்டீங்கல்லப்பா. பேசாதீங்கப்பா, பேசாதீங்க. தீபக் அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைன்னு தெரிஞ்சும் எதுக்குப்பா என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? எதுக்கு மறைச்சீங்க? நீ இப்படி நொறுங்கி போயிடுவேன்னு தாம்மா நான் சொல்லவே இல்லை. அம்மா நீ சாகிற வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து வளர்த்தானே. உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு சக்தியே இல்லைம்மா, அதனாலதான் மறைச்சேன். தப்பா? அவரால எப்படிப்பா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடிஞ்சது? கேட்டனே, இதே கேள்வியதாம்மா நானும் கேட்டேன். நான் கல்யாணத்துக்கு முன்னே அப்படி இப்படி இருந்தேன், ஆனா பிரியாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்காகவே கௌரவமா கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னான். அததாம்மா நானும் நம்பினேன். அவர் செஞ்சதை நீங்களும் நியாயப்படுத்துறீங்களாப்பா? ஐயோ, நான் நியாயம் பின்ன என்ன சொல்றீங்க இப்போ? அம்மா நீ எந்த அளவுக்கு நொந்து போயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா. அம்மா நான் உனக்கு ஆறுதல் சொல்றதோ அட்வைஸ் பண்றதோ சமாதானப்படுத்துறதோ இது எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா அந்த தீபக், சுசிலா, உன் புருஷன், இவங்க எல்லாரும் விட எனக்கு நீதாம்மா ரொம்ப முக்கியம். இத பாருமா, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுன்றதை நான் பாத்துக்கிறேம்மா.
போம்மா, உள்ள போய் தூங்கு போ. ஓ ஏன்பா, இந்த நிலைமையில நீ எப்படி தூங்க சொல்றன்னு கேக்குறியா? எந்த நிலைமையா இருந்தாலும் நம்ம தாங்கிதாமா ஆகணும். போம்மா, போய் குழந்தைங்களோட போய் படு போ. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், என்ன நம்பு. கவலைப்படாது, வாமா. போம்மா, போய் தூங்கு. எனக்கு வேற வழியே தெரியல. இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. என் குழந்தைங்களை நீ தான் காப்பாற்றணும்.